இப்போ எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ண தானே பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட நானும் இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக பல லட்சக்கணக்கான வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அசோகா மேக்கப் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டிங்கான கண்டென்ட் போயிட்டுருக்கு. நான் யதார்த்தமாக ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன், அக்கா அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நம்ம ஷார்ட்ஸில் வியூஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறது டிபெண்ட் பண்ணி தான் வரும். அதனால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ரீல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா அதில் எத்தனை பேர் அந்த ஒரு பாட்டை வச்சு ஷார்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த ரீல்ஸ் வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன், அவ்வளோ வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அது என்னடா பாட்டு அப்படின்னு போய் பார்த்தா, நம்ம குஷி படத்தில் ஜோதிகா ஆடுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் அந்த சன் நன்னா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து ஆடிட்டுருக்காங்க. அதில் மேக்கப் போட்ட மாதிரி எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. பட் இருந்தாலும் எவன் வந்து இது ட்ரெண்ட் ஆக்கி விட்டான்னு தெரியல. மோஸ்ட்லி அதை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் இருந்து கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க, இந்தியன்லேருந்து. பட் ஃபாரின் கல்ச்சர் தான் இந்தியன் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. அவங்க மூஞ்சிய இந்தியன்ஸ் எல்லாம் ஒரு வேளை இப்படி தான் மேக்கப் போடுவாங்களோ அப்போ நம்மளே சிந்திக்கிற அளவுக்கு ஒரு அலங்கோலமான கோலத்தை வச்சு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து டாப் 10 வந்து பார்க்க போகிறோம். ஸோ லட்சக்கணக்கான வியூஸ் போயிருக்கு. ஸோ 10வது இடத்துல எந்த வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அவங்களுக்கான மார்க்கை நம்ம வந்து இதில் போட்டுடலாம். ஸோ 10 கண்டெஸ்டன்ட்ஸ் அணிவகுப்பில் நிற்கிறாங்க. அந்த 4 லட்சத்துலேருந்து பொறுக்கி எடுத்து ஹையஸ்ட் வியூஸ் போன நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10வது இடத்துல இருக்கக்கூடிய வீடியோ வந்து 9.8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இந்த ஒரு அக்காவுக்காக அந்த ஒரு வியூஸ் போயிருக்கு. பார்த்துடலாம். என்னதான் சொல்ல வராங்க, எவன் இதை ட்ரெண்ட் ஆகி விட்டான்னு தான் தெரியல. ஓகே 9.8 மில்லியன் வியூஸ் இந்த ஒரு அக்காவுக்கு ஓட்டிவிட்டு பார்த்துலாம். ஓகே, அந்த சன் ஒரு மொமெண்ட் வரும். நார்மலாகவே அந்த அக்கா நல்லா தான் இருக்குது. பட் இவ்வளோ கன்றைவான ஒரு மேக்கப் போட்டு எதுக்குன்னு தான் தெரில. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மில்லியன் வியூஸ். அது 9.8 மில்லியன் வியூஸ். இது 11 மில்லியன் வியூஸ் போய் 9வது இடத்துல இருக்குது. அந்த ஒரு வீடியோ பார்த்துடலாம். குட்டி பாப்பா, இது ஃபாரின் குட்டி பாப்பா தான், க்யூட்டாக இருக்குது. அது ஓகே, இந்த எதுக்கு இவ்வளோ பவுடர் அப்பி மேக்கப் போட்டு வச்சு? ஓகே, ஆக்சுவலாக அந்த பாட்டிலே அந்த ஒரு வரி நல்லாயிருக்கும், அந்த சன். அதுக்கு தான் இவ்வளோ ஒரு மேக்கப் போட்டு இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேர்க்குது. அடுத்ததாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 மில்லியன் வியூஸ் போய் 2 வீடியோ இருக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு 8th பிளேஸில் 2 வீடியோ இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாம் வெள்ளைக்காரக்காவாக தான் வராங்க. நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியுமோ இந்த மேக்கப் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு. நல்லா இருக்கிற மூஞ்சியை இப்படி பழங்கோலத்துக்கு பதிலாக மாற்றுறது. இந்த வியூ நல்லா இருக்குது. பட் இதுக்கு அப்புறம் நடக்க போகிற கூத்துகள் தான் கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது. பரவாயில்ல, இந்த அக்கா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது, மேக்கப் ஓவர் மேக்கப் இல்லாமல். ஏன்னா ஆல்ரெடி இந்த அக்கா வெள்ளையாக தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு போன வியூஸ் வந்து அதே கிட்டத்தட்ட 13 மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு அந்த ஒரு வீடியோவும். ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் மூஞ்சி ரியாக்ஷன் கொஞ்சம் நல்லா வைப்பாங்க, பார்ப்போம். இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன். இது என்ன கான்செப்டான ரீல்ஸ்னு தெரியல, எனக்கு வேறு வேர்க்குது. தமிழ்நாட்டு கல்ச்சரில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு தான் அந்த ஒரு செட் ஆகுது. பட்டு இவ்வளோ மேக்கப்பாக தமிழ்நாட்டு கல்ச்சரில் போடுறாங்க. அடுத்ததாக நம்பர் 6th இடத்துல எந்த ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து 8th 7th அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பர் 6th இடத்துல இந்த ஒரு வீடியோ தான் இருக்குது. இந்த அக்கா மேக்கப் போடுறது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மேக்கப் போடுறதை பார்க்குறதுக்காக இத்தனை நாள் கழிச்சு ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். இதையா கொண்டு வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் வீடியோ மாதிரி. ஓகே, இப்படி தான் மேக்கப்லாம் போடுறாங்க போலுங்க. பவுடரில் மூஞ்சி எப்படி இருந்துச்சு இந்த அக்கா, இப்போ எப்படி இருக்குது?
மேலே ஒரு 2-3 கோட்டிங் வந்து அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபாரின் ஓகே, இது பத்திரகாளி வேத்தம் போல் இந்த அக்காவுக்கு நல்லா செட் ஆகும். இல்லை இந்த அக்கா ஸ்டார்டிங்கில் கூட நல்லா தான் இருந்துச்சு. மேக்கப்பை குறைச்சிட்டு இந்த ஒரு கெட்டை போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் ஓவர் மேக்கப் எதுக்கு இத்தனை வியூஸ் போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, 5வது இடத்துல கிட்டத்தட்ட அது வந்து 14 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நம்ம 6வது இடத்துல பார்த்தது. 5வது இடத்துல இது எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் வியூஸ். அப்படியேங்கப்பா, நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு இவ்வளோ வியூஸ் போனாலே போதுங்க. 1 மில்லியன் போனாலே பெரிய விஷயந்தான். ஓகே, அதே வெள்ளைக்கார அக்கா தான் இருக்காங்க. ஆல்ரெடி வெள்ளையாக தான் இருக்குது. இதில் ஒரு கோட்டிங் அடித்தா இந்த அக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலாக இந்த பாட்டை வந்துட்டு ரிப்பீட்டர் மோடில் கண்டெக்ட் எடுக்கிறதுக்காக கேட்டு நைட்டு தூங்கும் போதெல்லாம் இந்த பாட்டில் கழுத்தை பிடிச்சி யாரோ சவுனான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன கண்டாவே தெரில. ஸோ இந்த பரவாயில்ல, இந்த அக்கா திறமைசாலி தாங்க. அதுக்கு மேலேயும் ஒரு கோட்டிங் அடிச்சிருச்சு, மனசாட்சியே இல்லாமல். ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் யார் அப்படி போய் நம்ப வச்சதுன்னு தெரில. இந்த இந்தியன் கல்ச்சரில் இப்படி தான் மேக்கப் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஓகே, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்துட்டு கிட்டத்தட்ட 25 மில்லியன் வியூஸ் எடுத்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய வியூஸ் பார்த்துடலாம். இந்த அக்கா தான். எல்லாருமே வெள்ளைக்காரங்களாக தான் இருக்காங்க. அக்கா ரியாக்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்குது. பட் பார்ப்போம் ஃபினிஷிங் டச்சில் எப்படி இருக்காங்க. ஏங்க பிஃபோர் மேக்கப்பு ஆஃப்டர் மேக்கப்பு அடையாளமே தெரிலங்க. ஆக்சுவலாக பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. அதனால் கண்டென்ட் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். ஃபைன். இப்போது அடுத்ததாக வந்துட்டு எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இதுதான் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸ்டார்டிங்லேயே இந்த அக்கா க்யூட்டாக தான் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு மேக்கப் ஓவர் போட்டிங். ஒருவேளை இந்தியன் கல்ச்சரை கலாய்க்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இவ்வளோ மேக்கப்பாக போடுவீங்க இந்தியனுக்கே வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இந்த அளவுக்காக மேக்கப் போட்டுருக்கோம். ஒரு கோட்டிங் இறக்குனா நல்லாயிருக்கும் இந்த அக்கா. பட்டு ஓகே, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நகைகள், சொக்கத்தங்கோ சொல்லுறது அதெல்லாம் இட்ஸ் பர்ஃபெக்ட். அடுத்ததாக 2வது இடத்துல இருக்கிறது 33 மில்லியன் வியூஸ் பிடிச்சி கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் லைக்ஸ் வாங்கினா இந்த ஒரு அக்கா தான் இருக்குது. ஐ திங்க் கொரியன்கார அக்கா நினைக்கிறேன். இந்த அக்கா நார்மலாகவே நல்லா தான் இருக்குது. ஓகே, சேம் ரியாக்ஷன். ஏய், இந்த இது நல்லா இருக்குல்ல. அக்கா அழகா இருக்காக்கல்ல. எல்லாருமே ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்காங்க. பட் கிளைமேக்ஸில் தான் சரியில்லை. ஒரு கோஸ்ட் அட்டாச் ஆன மாதிரி இருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு வீடியோ வந்தாச்சு. கிட்டத்தட்ட 55 மில்லியன் வியூஸ். அப்படியாங்க அப்போ 55 மில்லியன் வியூஸ்னால் எங்கே இருக்குது? இது அதிகமாக போகுது. பட் இந்த ஒரு அசோகா மேக்கப் இந்த ட்ரெண்டிங்க்கு இந்த ஒரு வியூஸ் தான் அதிகமாக இருந்துச்சு நான் பார்த்ததில். இந்தியன் மேக்கப் அப்படின்னு யாருங்க உங்ககிட்ட சொன்னது? இதை இந்த அளவுக்கு மேக்கப் நாங்கள் போட மாட்டேங்க்கா. 55 மில்லியன் வியூஸ். நல்லா இருந்த மூஞ்சி இப்படி ஆகி போச்சு. இது எங்கே போய் சொல்லி கும்பிடுன்னு தெரில. இந்தியன் மேக்கப் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த அளவுக்கு கோட்டிங் போடுவாங்களா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இதுதான் வந்துட்டு இது அசோகா மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோஸ்ட் வியூஸ் போன டாப் 10 வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.